வணக்கம் போவியா. சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் போதை மாத்திரை விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் இளைஞர்கள் போதை மாத்திரைக்கு அடிமையாகி வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 லட்சம் மதிப்புள்ள போதை மாத்திரைகள் மற்றும் ஊசி பறிமுதல் செய்யப்பட்டு ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேற்று மாலை தாதகாப்பட்டி பகுதியை சேர்ந்த 19 வயதான இளம்பெண் ஒருவர் நெஞ்சு வலியால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் போதை மாத்திரைக்கு அடிமையானதாக தெரிவித்தார். ஆண் நண்பருடன் சேர்ந்து போதை மாத்திரையை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் ஏற்றிக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு கடந்த 3 மாதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து அன்னதானப்பட்டி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய போலீசார் அப்பெண்ணிடம் கூட்டாளிகளான பூபதி, அஜித் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 30 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்களிடம் இருந்துதான் அந்த இளம் பெண்ணுக்கு போதை மாத்திரை வாங்கி பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இவர்கள் ஒன்றாக அமர்ந்து போதை ஊசியை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறான நேரங்களில் அப்பெண் கூட்டு பலாத்காரத்திற்கு ஆளானாரா என்ற பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டாளியான விஜய் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். அவரையும் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.